ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், சென்னை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னங்க எல்லா விஷயமும் நீங்கள் லீகல் ஸ்டெப்பில் சொல்கிறது பூரா முக்கியமான விஷயமா ஸ்கிப் பண்ணாதீங்கன்னா உண்மைதான். நாங்கள் லீகல் ஸ்டெப்பில் சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த சேனல்லையும் நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்க முடியாது. நாங்கள் சொல்கிற சப்ஜெக்டை எல்லோரும் சொல்லுவாங்களான்னு உங்களுக்கு தீர்ப்பு விவரத்தோட சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டே உங்களுக்கு அப்படியே கொடுக்குறோம். நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வேற எங்கேயும் போய் தேடி பார்க்க முடியாது. எப்படி பண்ணுன்றத தீர்ப்பு மட்டும் இல்லாத அது எப்படி நீங்கள் பயன்படுத்துன்ற விஷயத்த நாங்கள் சொல்லித்தரோம். இதுக்காக நாங்கள் எவ்வளோ நேரங்கள் காலங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம். சரி வாங்க, வளன்னு பேசாமல் விஷயத்துக்குள்ளே போய்டுறேன். சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 3/9/2025 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கொடுத்துருக்கார். கிரிமினல் ஓபி நம்பர் 220/51/2025. மனுதார் யார் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேணி. எதிர்மனுதார் யார் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காவல் ஆய்வாளர். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கிருஷ்ணவேணி அம்மாவும் அவங்க கணவரும் 2018 ஒரு லேபுக்கு போய் ரத்த பரிசோதனை கொடுக்கறதுக்காக ரோடை கிராஸ் பண்ணதுக்கு நிற்கிறாங்க. அப்போ ஒருத்தர் நாங்கள் ரோடை கிராஸ் பண்ணி விடுறோம், உங்களுக்கு உதவி பண்ணுறோம், இங்கே நிறைய திருட்டு போகிற மாதிரி இது, அதனால் நகையெல்லாம் அணியாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6/8/2018 காலையில் 11 மணிக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நகையெல்லாம் தாலி செயின் ஒரு 7.5 பவுனு, 2 வளையல் 2 பேங்கிள்ஸ் 4 சவரன் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பையில போட்டு வச்சுக்கிறாங்க. அதோட ஒரு பணம் ஒரு 5,000 வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு பையில போட்டோடனே வாங்க கிராஸ் பண்ணுறேன்னு விட்டுட்டு இந்த பையில போட்டிருக்க நகை பணம் எல்லாத்தையும் அவங்க அடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கிராஸ் பண்ணுறவங்க நாங்கள் போலீஸு உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் நம்பி கிராஸ் பண்ணுவது பார்த்தா, கிராஸ் பண்ணி விட்ட பிறகு பார்த்தா இந்த நகை வச்சிருந்த அந்த பை பணம் எல்லாம் காணா போயிடுது. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, திருவள்ளூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கிரைம் நம்பர் 400 குற்ற எண் 488/2018 தெஃப்ட் திருட்டுன்ற பிரிவின் கீழே இந்திய திருட்டச்சட்ட பிரிவு 379 கீழே வழக்கு காவல்துறை பதிவு பண்ணுது. அதுக்கப்புறமா இதில் இந்த வழக்கில் எந்த முன்னேற்றம் ஏற்படாதால 7 வருஷம் கழிச்சு 2025 இதில் இறுதி அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி காவல்துறை குத்தோட சொல்லி நீதிமன்றத்துக்கு கிருஷ்ணவேணி அம்மா வராங்க. அப்போ என்ன சொல்றாங்க, போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருவள்ளூர் நீதித்துறை கோர்ட்ல இது சம்பந்தமா இறுதி அறிக்கையை நாங்கள் தாக்கல் செஞ்சிட்டோம். இந்த வழக்கில் எங்களால் திருடர்களை கண்டுபிடிச்சு நகையை மீட்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ஃபைல் பண்ணிட்டோம்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் திருவள்ளூர் காவல்துறையினே சொல்றாங்க, அரசாங்க வக்கீல் மூலியமா. நீதியரசர் என்ன சொல்றாரு, நார்மலா இப்படி மாதிரி பண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா, சில நீதியரசர்கள் அன்ட்ரேசபிள்னு போய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த நீதியரசர் எப்படி பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்க சொன்ன அந்த இறுதி அறிக்கையை நான் ஒத்துக்க முடியாது, 7 வருஷம் கழிச்சு தாக்கல் பண்ணியிருக்கீங்க, இவங்க வயசானவங்க, இந்த பணம் நகையை வச்சுதான் அவங்க வாழ்க்கைக்கான ஆதாரத்தை நம்பிதான் அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க, அதனால சிஆர்பிசி 357A அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 357 2009 ஒரு திட்டம் உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஒரு ஸ்கீம் திட்டத்தை, அதாவது தமிழ்நாடு காவல்துறை தலைமையில ஒரு திட்டத்தை
பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில இவங்களுக்கு திருட்டு போன நகைகளுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாங்க. வாங்க அந்த விஷயத்த சொல்றேன். முக்கியமான போர்ஷனை மட்டும் படிக்கிறேன். 357 சிஆர்பிசி 357 விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம். அதுல உட்பிரிவு 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி 357 என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாராவது உட்பிரிவு 4 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குற்றம் நடந்து அதான் சொல்றாங்க, வேர் த அஃபண்டர் இஸ் நாட் ட்ரேஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட் பட் த விக்டிம் இஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் வேர் நோ ட்ரையல் டேக்ஸ் பிளேஸ் த விக்டிம் இஸ் ஆர் இஸ் டிபெண்டன்ஸ் மேக் an application to the state or the district legal service authority for award of compensation. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் நகையை திருட்டு கொடுத்தாங்களோ அவங்களோ இல்லை அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வேற யாருமோ நகை வந்து நகைன்ல ஏதாவது ஒரு குற்றம் நடந்து ஒரு ஏதாவது என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு வண்டி இடிச்சிட்டு போயிருக்கலாம், காயமாயிருக்கலாம், இல்லை சில பேர் இறந்து போயிருக்கலாம். அந்த குற்ற வழக்குகளை சில பேர் இறந்து போயிருக்கலாம், சில பேருக்கு ஆசிட் அடிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு குற்றம் நடந்திருந்து அந்த குற்றத்தை கண்டுபிடிக்காம போயிருந்தாலோ இல்லை அதில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்க வந்து இந்த பாதிக்கப்பட்டோர் இழப்பீடு நிவாரண திட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட அந்த மாவட்டத்தில் இருக்கிற சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினமோ இல்லை அந்த மாநிலத்திற்கு இருக்கிற மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுமோ சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபரோ ஒரு குடும்ப உறுப்பினரோ ஒரு விண்ணப்பத்தை இழப்பீடு கேட்டு ஒரு விண்ணப்பம் கொடுக்கலாம். ஆனா இந்த விண்ணப்பத்தை உட்பிரிவு 2ல என்ன சொல்றாங்க, 357 அந்த 2ல என்ன சொல்றாங்கன்னா, என்ன இழப்பீட்டை முடிவு பண்ணுன்றதை இந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோ இல்லை மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோ தான் தீர்மானம் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லிட்டு இது வந்து அந்த முக்கியமா என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த குற்றத்து சம்பந்தமா வந்து காவல்துறை வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த இழப்பீடை நீங்க கேட்க முடியும். சொல்லிட்டு இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது சட்டம் வந்திருக்கல பிஎன்எஸ்எஸ் சிஆர்பிசி போயிடுச்சு 396 4 என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. உட்பிரிவு 4 வேர் த அஃபண்டர் இஸ் நாட் 396 பிஎன்எஸ்எஸ்ல உட்பிரிவு 4 வேர் த அஃபண்டர் இஸ் நாட் ட்ரேஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட் பட் த விக்டிம் இஸ் ஐடென்டிஃபைட் where no trial take place, the victim or his dependents make an application to the state or district legal service authority for award of compensation. என்ன சொல்றாங்கன்னா, பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு புதிய குற்றவியல் சட்ட பிரிவு 394 உட்பிரிவு 4ல 396 உட்பிரிவு 4ல பாதிக்கப்பட்ட நபரோ இதுல குற்றவாளி கண்டுபிடிச்சாலோ இல்லை கண்டுபிடிக்காட்டியோ பாதிக்கப்பட்டவர் யாருன்னு அடையாளப்படுத்தின பிறகு அவரோ அவருடைய குடும்ப உறுப்பினர்களோ ஒரு இழப்பீடு கேட்டு ஒரு விண்ணப்பத்தை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கோ மாநில சட்டப்பணி ஆணைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற சில அப்துல் ரஷீத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒடிசான்ற இதுல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்புகளை மேற்கோள் காட்டாங்க. இன்னொரு தீர்ப்பையும் மேற்கோள் காட்டுறாங்க, சுரேஷ் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவட்ட மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வந்து இழப்பீடு கொடுக்கணும் இந்த மாதிரி வழக்குகள்ல அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா வந்து தமிழ்நாடு மாநில அரசு வந்து ஜிஓஎம்எஸ் நம்பர் 1055 30/11/2013 ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நோட்டிபிகேஷனை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ் ஆர் இன்ஜுரி காசிங் செவரல் மென்டல் கனி ஆர் உமன் ஆர் சில்ட்ரன், அதாவது மன ரீதியாகவோ இல்லை பொருளாதார இழப்பு ஏற்பட்டா அதிகபட்சமா 1 லட்சம் இழப்பீடு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுல இந்த நகை திருட்டு போனதை பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இழப்பீடு வந்தா பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2013 1 லட்சம் தான் வாங்கலான்னு போட்டுக்கிறாங்க. ஆனா நிறைய விஷயங்கள் என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஆம் the view that in para number 13 that in case are involving senior citizen above 60 years of age
where they lost valuables such as money, jewels, or other articles, incidents like cunning outside banks, ATMs, markets, hospitals, etc. And the case remains unsolved, untraceable. A minimum 30% of their loss value or rupees 5 lakhs, whichever is lesser, should be considered. It would be open for the state of Tamil Nadu to fix higher compensation and what it is indicate about only barest minimum. முக்கியமான விஷயம், இந்த இழப்பீடு திட்டத்தின் கீழ் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, ஆசிட் அடிச்சு பாதிக்கப்படுறாரு, இல்லை ஒரு உடம்புல ஒரு கையோ இல்லை விரலோ துண்டிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் இழப்பீடு கேட்டு நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் திருடு போயிட்டா இந்த மூத்த குடிமக்கள் பற்றி 60 வயசுக்கு மேலானவங்க மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் போகும்போது அவங்க பணமோ இல்லை நகையோ அதை இழந்துட்டாங்க, ஏடிஎம் போய் இழந்துட்டாங்க அப்படின்னா தொலைஞ்சு போன மதிப்பில் 30% இல்லைன்னா 5 லட்சம் இதை வந்து இழப்பீடு கொடுக்கறதுக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டிஷனர் வந்து மொத்தம் 17,000 பவுன் நகையை வந்து இழந்திருக்கிறாங்க. இந்த இழப்பீடை எப்படி தீர்மானிக்கணும்னு சொல்ல ரொம்ப அற்புதமான விஷயத்தை ரொம்ப நோட் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த இவங்களுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்ல, நான் இன்னைக்கு டேட்ல முடிவு பண்றாரு, எந்த தேதியில முடிவு பண்றாரு பார்த்தீங்கன்னா 3/9/2025. சம்பவம் எப்போ 2018 நகை திருடு போச்சு திருவள்ளூர்ல. அப்போ ஒரு சவரன் வந்து இன்னைக்கு தேதியில அவர் முடிவு பண்ற தேதியில 9ஆம் மாசம் செப்டம்பர் 2025 ஒரு சவரனோட வேல்யூ வந்து 75,000. மொத்தம் 17,000 பவுனுக்கு 13,12,500 ரூபா வருது. 30% இதுல பாத்தீங்கன்னா 3,93,750 ரூபா வருது. நான் இதை ரவுண்ட் பண்ணி 4 லட்சமா முடிவு பண்றேன். அதனால இந்த அமௌண்ட்டை இவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம் சொல்றாரு. இந்த இழப்பீட்டை வந்து இந்த மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோ இல்லை மாவட்ட சட்ட முடிவு பண்ணும்போது எந்த தேதியில் நகை திருடு போச்சோ அந்த தேதியில அந்த மார்க்கெட் வேல்யூ முடிவு பண்ணக்கூடாது. என்னைக்கு நீங்க இந்த உத்தரவை நீங்க போடுறீங்களோ அந்த தேதியில அந்த மார்க்கெட் ரேட்ல அந்த ஒரு சவரனுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அந்த விஷயத்த நீங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஃபார் கோல்டு of jewelry, the calculation should be based on the date which the decision to pay compensation is made, not the date of offense அப்படின்னு போட்டு பேரா நம்பர் 14 சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த பணத்தை திருவள்ளூர் போட்டு இந்த வழக்கை முடிக்கும் போது என்ன சொல்றாரு, the submission of the land government advocate in the final is filed stating that the case is closed, the accused is untraceable. இந்த திருவள்ளூர் காவல் நிலையம் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைனல் ரிப்போர்ட்டை திருவள்ளூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போய் இந்த வழக்கை எங்களால் கண்டுபிடிக்க முடியல, திரும்ப நாங்கள் கண்டுபிடிச்சா இதை ரீஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதை வந்து ரீஓப்பன் பண்ண சொல்லிட்டு 7/8/2025 இந்த ஃபைனல் ரிப்போர்ட் பண்ணதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், ரீஓப்பன் பண்ணணும் நீங்க. அப்புறம் இந்த மனுதாரர் வந்து 4 லட்சம் ரூபா அந்த நகையை இழந்ததுக்காக காவல்துறை வந்து இந்த நகையை கண்டுபிடிச்சு கொடுக்கல இல்லையா, அதனால அவங்க வேல்யூல 13 லட்சம் சொச்சம் வருது. அதுல 30% 4 லட்சம் இல்ல அப்படின்னா மினிமம் என்ன பிக்ஸ் பண்ண சொல்றேன் உங்களுக்கு 4 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து இது வந்து 12 வாரத்துக்குள்ள இந்த திருவள்ளூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு கொடுக்கணும். அதுக்கு ஒரு உதவியாளரை போட்டு இவங்க அந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டு இந்த பணத்தை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து 12 வாரத்துக்குள்ள இந்த விஷயத்தை முடிச்சிடணும்னு சொல்லி போட்டுட்டு தமிழ்நாடு அரசாங்கத்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த GOMS நம்பர் 1055/2013 வந்து இந்த மாதிரி நகையில இழந்தவங்களுடைய விஷயத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி அந்த ஜியோவை திருத்துங்கன்னு சொல்லி சீனியர் மூத்த குடிமக்களுக்கும் இந்த விஷயத்துல எலிஜிபிள் இருக்கவங்களுக்கும் சொல்லி திருத்துங்கன்னு சொல்லி இந்த வழக்கை முடிச்சிருக்காரு. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 19 பக்கம் இருக்கு. இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூத்த குடிமக்கள் வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க
அவங்க நகையோ பணமோ எங்கேயோ போய் தொலைச்சிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அதை அவங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் போட்டாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் அதில் இழப்பீடு கேட்கலாம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இல்லை காவல்துறை அந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் அன்ட்ரேசபிள் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலன்னு எப்போ போடுவாங்கன்னா ஃபைனல் ரிப்போர்ட்டை கோர்ட்டில் கொண்டு போய் போட்டால் தான் அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து இந்த மாதிரி காவல்துறை புகார் கொடுத்தா இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்கன்னு ஒரு டைரக்ஷன் கேட்டிங்கன்னா, ஓபி போட்டிங்கன்னா, கிரிமினல் ஓபி போட்டிங்கன்னா, இல்லை அன்ட்ரேசபிள்னு போட்டு முடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இல்லை நகை திருட்டு போய் 6 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், காவல்துறை எந்த நடவடிக்கைகளும் ஒரு ஆர்டிஐ போடுங்க. போலீஸ் வந்து எந்த விஷயமும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் லீகல் சர்வீஸுக்கு இந்த தீர்ப்பை வச்சு மூத்த குடிமக்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தொலைச்ச நகை மதிப்பில் பண மதிப்பில் 30% இல்லை அதிகபட்சம் 5 லட்சம், இதில் எது கம்மியாக இருக்கோ அதை முடிவு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த கிருஷ்ணவேணி அம்மா கேஸில் இந்த அம்மாவுக்கு வந்து 13 லட்சம், இவங்க 17 பவுன் தொலைஞ்சதில் இவங்களுக்கு 13 லட்சத்தில் 30% ரவுண்ட் பண்ணி 4 லட்சம் பண்ணியிருக்காரு. இதே தொகை அதிகமாக இருந்ததுன்னா 6 லட்சம்னு இருக்குன்னு வச்சுங்களேன், 5 லட்சம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா தொலைஞ்சு போன மதிப்பில் 30% இல்லைன்னா 5 லட்சம், இதில் எது குறைவாக இருக்கோ அதை கொடுக்க சொல்லி தான் கோர்ட் வந்து மூத்த குடிமக்களுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. தீர்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இது மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா நீங்கள் இழப்பீடு பெற முடியும். முக்கியமான விஷயம் சொன்ன இல்லை, இந்த ஜிஓ அதையும் வந்து இந்த 357 இந்த 357 சிஆர்பிசிஏல விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கிற இந்த சர்க்குலரையும் நான் கொடுத்துருக்குறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் நடந்த நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுத்துருக்கணும். அதிகபட்சமாக இழப்பீடு கேட்டு நீங்கள் 6 மாத காலத்துக்குள்ள நீங்கள் வந்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கோ இல்லை மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கோ நீங்கள் விண்ணப்பம் கொடுத்துடணும். இல்லை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுல டிலேவோ இல்லை வேறு இதில் டிலே பண்ணிங்கன்னா அதுக்கான காரணத்தை நீங்கள் குறிப்பிட்டு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அந்த காலதாமதமாக தாக்கல் செய்யக்கூடிய மனுவை கூட அவங்க ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கிட்டே இல்லை மாநில சட்டப்பணிகள் விண்ணப்பத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 மாதத்துக்குள்ள அதில் ஒரு முடிவுக்கு அவங்க அந்த அவார்டை உங்களுக்கு அந்த இழப்பீடை கொடுத்துடணும். இதே வந்து ஒரு பொண்ணு மேலே வந்து பையன் மேலேயோ யாராவது ஒரு ஆசிட்ட தாக்குதல் திராவக வீச்சு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் இன்ட்ரீம் காம்பன்சேஷன் வந்து ஒரு 3 லட்சமோ என்னமோ கொடுப்பாங்க. அது இன்ட்ரீமாக கொடுத்துட்டு அப்புறம் ஃபைனல் செட்டில்மெண்ட்டும் உங்களுக்கு பண்ணுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் வண்டியில் அடிபட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிளைம் இல்லாமல் தனியாக நீங்கள் அந்த மோட்டார் வாகன தீர்ப்பாயிருக்குல எம்ஏசிடி சொல்லுவாங்க, அந்த கோர்ட்டில் போய் நீங்கள் அந்த விபத்து வழக்கு போட்டு அதுலேயும் இழப்பீடு நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இந்த தீர்ப்பு இந்த ஃபண்டு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர்கிட்ட இருக்கும், அதே மாதிரி டிஜிபி தலைமையில் தான் இருக்கும். மாவட்டங்கள் யார்கிட்ட பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட தான் இந்த கண்ட்ரோல் இருக்குது. அவங்க தான் இந்த ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டை கொடுக்க சொல்லி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோ இல்லை மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோ உங்கள் மனுவை விசாரித்து ஒரு உத்தரவு போட்டு அவங்க அனுப்பிச்ச உடனே அதுலேருந்து 1 மாதத்துக்குள்ள உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த பணத்தை வர வச்சுருவாங்க. சப்போஸ் இந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுட்ட நீங்கள் மனு கொடுக்குறீங்க, இல்லை அவங்க வந்து அதை நீ கொடுக்குற அந்த காம்பன்சேஷன் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க அப்படின்னா அந்த உத்தரவை வாங்கிட்டு அது மேலே நீங்கள் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கிட்ட நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். ஆச்சுங்களா? இல்லை மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வந்து அவங்களும் உங்களுக்கு இழப்பீடு கொடுக்க முடியாது மறுத்துட்டா அந்த உத்தரவு வாங்கின தேதியிலிருந்து 90 நாளைக்குள்ள நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தோட உள்துறை செயலாளருக்கு நீங்கள் மேல்முறையீடு செய்யணும். நீங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறதெல்லாம் பதிவு தபாலே அனுப்புங்க. அவங்க நீங்கள் கேட்ட மாதிரி இழப்பீடு கொடுக்கறதுக்கான அந்த எஃப்ஐஆர் காப்பி கண்டிப்பாக முக்கியம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தான் மெடிக்கல் ரெக்கார்டு சம்மந்தப்பட்ட ஆவணங்களை நீங்கள் இணைக்கணும். நான் இதை பற்றி என் கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் ஃபார்ம் விஷயங்கள்லாம்
எனக்கு அந்த உத்தரவு எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்த பிறகு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி இதில் இந்த ஜியோவில் எதுக்கெல்லாம் வந்து இழப்பீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பக்கம் இருக்குது. இதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 பக்கம் இருக்குது. அதையும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒருத்தர் உயிர் இழந்துட்டார் அப்படின்னா 3 லட்சம் வாங்கிக்கலாம். இல்லை உடம்புல ஏதாவது ஒரு பாகம் வந்து இழந்துட்டீங்கன்னா அவங்க 2 லட்சம் வாங்கிக்க முடியும். 80% இருந்தால் 2 லட்சம், 50% ஏதாவது பாகம் இழந்திருந்தால் 1 லட்சம் வாங்கிக்கலாம். ஆசிட் அட்டாக்ல அவங்க வாழ்க்கையை இழந்துட்டாங்க அப்படின்னா 3 லட்சம் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி கற்பழிப்பு கேஸில் அந்த பொண்ணு கற்பழிச்சிட்டாங்கன்னு கேஸ் வந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து 3 லட்சம். நீங்கள் கேஸ் ட்ரையல் பாட் நடந்துக்கிட்டு இருக்கோம், லீகல் எய்டுக்கு பிரச்சனை கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கற்பழிப்புக்கு அந்த பொண்ணுக்கு உடனடியாக 3 லட்சம் வந்து அரசாங்கம் கொடுத்துரும். அப்புறம் ஏதாவது உடம்புல காயமோ ஏதாவது ஏற்பட்டால் மன உளைச்சல் இந்த குழந்தை ஏதாவது பாக்கி ஏதாவது கிட்னாப் பண்ணியிருந்தால் அந்த குழந்தைக்கு 1 லட்சம் வாங்கிக்கலாம். இதில் தான் வந்து அப்புறம் இது இல்லாத வந்து பாடியை எரிக்கிறதுக்கு 2000 கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது ஏற்பட்டிருந்தா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கீழே அவங்க ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா 1.5 லட்சம் வரைக்கும் சேர்த்து கொடுக்குறதா போட்டு அந்த உத்தரவை வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி போட்டிருக்காரு. இந்த இதையும் கொடுக்குறேன். எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாமே இந்த தீர்ப்பு இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கான இழப்பீடு பெற முடியும். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதை சொன்னேன்ல, ஒருத்தர் உயிர் இறந்துட்டா ஏதோ ஒரு பாகம் போயிடுச்சுன்னா தெரியாமல் அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே இந்த எஃப்ஐஆரை வச்சு லீகல் எய்டு ஒரு மனு கொடுத்து இந்த தீர்ப்பை இந்த ஜிஓ இதெல்லாம் வச்சு இந்த ஹைகோர்ட் தீர்ப்பெல்லாம் வச்சு நீங்கள் இழப்பீடு பெற முடியும். கோர்ட்டில் அது பாட்டு நடக்கட்டும், ட்ரையல் நடக்கட்டும். 6 மாதத்துக்குள்ளே கம்ப்ளைண்ட் உடனடியாக கொடுத்துருக்கணும், எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். மெயினாக அதில் ஐபிஎஸ்சியில் இப்போ பிஎன்எஸ்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. புதுசாக இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நகையை திருட்டு கொடுத்துட்டா கூட இழப்பீடு பெற முடியும். யார்? சீனியர் சிட்டிசன் ஆச்சுங்களா? ஆனால் சீனியர் சிட்டிசன் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த விக்டிம் காம்பன்சேஷன் திட்டத்தின் கீழ் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட 1 லட்சமோ 2 லட்சமோ நீங்கள் சீனியர் சிட்டிசன் இல்லை, உங்களுக்கும் உங்கள் நகையும் காணா போய் திருடு போயிடுச்சு கண்டுபிடில பிஎன்எஸ் செக்ஷன் 396 எடுத்து படிச்சு பாருங்க. அதுதான் அதில் தீர்ப்பில் சொல்லியிருக்காரு. பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த குற்றத்தை காவல்துறை கண்டுபிடிக்க முடியாத போது, எந்த குற்றமாக இருக்கட்டும், அது நகை திருட்டு கொடுத்துருக்கலாம், இல்லை வேற குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு இழப்பீடு கேட்டு நீங்கள் மன உளைச்சலுக்கு இஞ்சி தான் சொல்லியிருக்காரு. மென்டல் அக்னி இதெல்லாம் கூட காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு ஸ்கீமில் இடம் இருக்குது. எளிமையாக உட்காந்த இடத்துல நீங்கள் பணம் வாங்கிக்கலாம். மீதி கிளைமை நீங்கள் ஹிட் அண்ட் ரன் கேஸ்ன்னு வச்சுங்க, மோட்டர் வாகன விபத்தில் வாங்கினா இது இன்ட்ரீம் ரிலீஃப் தான், இது தற்காலிக நிவாரணம் தான். இன்னும் கூடுதல் நிவாரணத்தை நீங்கள் இந்த மோட்டார் வாகன இந்த ஆக்சிடென்ட் கேஸ் தீர்ப்பாயத்தில் வேறு கோர்ட்லேயோ நீங்கள் கூடுதலாக நிவாரணத்தை வாங்கிக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.